ஒரு தடவை ஜெயிச்சவரு அடுத்த தடவை 50 ஆண்டுகள் இந்த தொகுதியில ஜெயிச்சது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கல. அதிமுக பிராண்ட் தொகுதிங்கிறது ஒரு மாயை தான் எனது வெற்றி உறுதி. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பொருத்தமலாக தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி திரும்ப 1 மணி நேரம் ஆட்டோவுக்கோ எதுக்கோ செலவழிக்கணும். நாங்க திமுக கூட்டணி கட்சி அதை வலிமையா எதிர்த்தோம். இவர் நம்ம தொகுதி கிடையாது, இவர் பக்கத்து தொகுதியில இருந்து வர்றாரு. இதுல என்ன அடுத்த தொகுதின்னு அவர் சொல்ல வர்றது அவருடைய முதிர்ச்சியின்மையை காட்டுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ராஜேந்திர பாலாஜி எனக்கு வேண்டியவர் தான், நண்பர். சிவகாசியில மந்திரியா இருந்தார், நல்ல சக்தி வாய்ந்த மந்திரியா இருந்தார்னு வச்சுக்கிடுங்க. அவரு 60 கிலோமீட்டர் தூரம் இருக்குல்ல ராஜபாளையம் தொகுதியில நிறுத்தப்பட்டார். அப்போ சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். திராவிட இயக்க போர்வாள்னு அழைக்கப்படக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் போர்ப்படை தளபதியாக இருக்கக்கூடியவர் தான் திமு ராசேந்திரன். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடுமையாக பணியாற்றியவர், உழைத்தவர் அப்படின்னு சமீபத்தில் முதல்வரும் புகழ்ந்திருக்காரு. இவருடைய பின்னணி, இவர் இங்கே திமுக மதிமுக அப்படிங்கிறத தாண்டி தொகுதி மாதிரி நிற்கிறாரு அப்படிங்கிற விமர்சனங்களும் வருது. எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட இன்றைக்கி கேட்கலாம். அண்ணா வணக்கம். அதில் இந்த தொகுதியில் இப்போ நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்குண்ணே. இப்போ நீங்கள் போகிறீங்க ஃபீல்டுக்கு, நிறையா களம் எப்படி இருக்குது, மக்கள் என்னென்ன உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க? பொதுவாக இப்போ உள்ள கள நிலவரம் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளில் நடத்தி இருக்கிற சிறந்த நல்லாட்சிக்கு சாதகமாக இருக்குது. அதை நான் ஒவ்வொரு ஊர்களுக்கும் போகிறப்ப உணர முடியுது. அந்த வகையில் மக்கள் அதிகமாக எங்களை வரவேற்கிறதையும் நான் பார்க்குறேன். நிச்சயமாக வெற்றி பெறுவோங்கிற முழு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் களத்தில் கடுமையாக நானும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி தோழர்களும் சிறப்பாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை. இல்லை சொல்கிறாங்கன்னா கடையநல்லூர் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி. பல முறை இங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. இங்கே சிட்டிங் மினிஸ்டர் கூட இருந்தாங்க, இப்போ அவங்க பையன்தான் இருக்காங்க. அதில் திமுக நேரடி போட்டிங்கிறது பெரிய டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. அதாவது கடந்த 25 ஆண்டுகளாக கடையநல்லூர் தொகுதி உதயசூரியனை பார்க்கல, இப்போ உதயசூரியன் சின்னம் போட்டி போடுதுன்ட்டு ரொம்ப வேகமாக தோழர்கள் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சியினரும் வேகமாக இருக்காங்க. திமுக தலைமையில் வலிமையாக நாங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம், ஒருங்கிணைந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். 2வது திராவிட முன்னேற்ற கழகமும் 3 முறை ஜெயிச்சிருக்கு. அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் 2-3 தடவை ஜெயிச்சிருக்கு. அதனால் இது அதிமுக பிராண்டு தொகுதிங்கிறது ஒரு மாயை, அது உண்மை கிடையாது. அதனால் இந்த தடவை அந்த மாயையும் அது ஒரு மாயை தான்ங்கிறத எனது வெற்றி உறுதி செய்யும். அதனால் அந்த சந்தேகம் தொகுதி மக்கள்கிட்ட இல்லை. இன்னொன்று கூட சொல்லுவாங்க, ஒரு தடவை ஜெயிச்சவர் அடுத்த தடவை 50 ஆண்டுகளில் இந்த தொகுதியில் ஜெயிச்சது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமான அலை கடையநல்லூரில் இருக்குது. நீங்கள் பொதுமக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. கடையநல்லூரில் விவசாயங்கிறது பிரதான தொழிலாக இருக்குது. அந்த விவசாயத்துக்கு பெரிய சிக்கலாக இருக்கக்கூடியது காட்டுப்பன்னி, யானைகள், இதோட தொல்லைகள்லாம் இருக்குது அப்படின்னு மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு புகாராக வைக்கிறாங்க. அதற்கு என்ன தீர்வு? நீங்கள் கடையநல்லூர் தொகுதியே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் செங்கோட்டை புளியரை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா புளியரையெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை மீது இருக்கிற நகரங்கள் போன்றது தான். வனவிலங்குகளால் விவசாயம் பாதிக்கப்படுது. இங்கே விவசாயிகள் அதிகம் இருக்காங்க. சுற்றிலும் விவசாயிகள் தான், வேறு தொழிற்சாலையோ பெரிய வர்த்தக நிறுவனங்களோ கிடையாது. செழிப்பான ஊர். செழிப்பான ஊர்னா விவசாயத்தை வச்சு தான். விவசாயம் நடந்தாலே செழிப்பான ஊருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரு சிறு விவசாயி தான். அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் ஆபத்தாகவும் இருக்கிறது இந்த வனவிலங்குகள் தொல்லை. எப்படின்னா காட்டில் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நைட்டு விவசாயி வீட்டுக்கு வந்துட்டார்னா பன்றிகளும் யானைகளும் பல மிருகங்களும் அதை அழிச்சிட்டு போயிடுது. மறுநாள் காலையில் பார்த்தா ஒரு 6 லட்சம் 7 லட்சத்துக்கு ஒரு வருமானம் வரும்னு நினச்சி ஒரு வாழை போட்டிருப்பாங்க, சின்ன தென்னங்கன்று ஊனியிருப்பாங்க, எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு போயிடும். அது அந்த ஒரு விவசாயி தான் அந்த துன்பத்தை உணர முடியும். மிகப்பெரிய துன்பமாயிரும். வீட்டில் ஒரு துக்கம் நடந்தால் எப்படியோ, விவசாயி ஒரு மாடு வீட்டில் வளர்த்த ஒரு பால் மாடு செத்துட்டா அழுவாங்க.
அது எனக்கு அதை உணர முடியும். எங்கள் வீட்லேயே அது நடந்திருக்கு. அதே மாதிரி தான் வாழைத்தூ போட்டிருக்காங்க, அதை ஒடிச்சு போட்டு பிரிச்சுன்னு வைங்க, வாழ்க்கையே இருண்டு போனது தான் விவசாயிக்கு, எந்திரிக்க முடியாது. அப்போ இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை எட்டணும். தமிழக முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அந்த காட்டு பன்றிகளை சுடுறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. வனவிலங்குகள் பிரச்சனையில் நாங்கள் ரொம்ப அக்கறையாக இருக்கோங்கிறதுக்கு 2 செய்தி. ஒன்று எங்கள் கட்சியினுடைய இளைய தலைவர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பார்லிமெண்ட்டில் இந்த வனவிலங்குகளால் விவசாயத்துக்கு ஏற்படுத தொல்லையை கொடுத்து பேசியிருக்கார். அப்படி விவசாயிகளுடைய பிரச்சனையை முன்னெடுத்து பேசியிருக்காரு. 2000 விவசாயிகளை திரட்டி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நாட்டின் கவனத்தை ஈர்க்கின்ற பணியில் ஈடுபட்டார். அதை தொடர்ந்து போன வாரம் என்னுடைய பிரச்சாரத்துக்கு வந்த தலைவர் வைகோ அவர்கள் இது குறித்த விழிப்புணர்வை ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி செங்கோட்டை முதல் திருவேங்கடம் வரை நடைபயணமே அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த வனங்கள் பிரச்சனையில் நாங்கள் அக்கறையாக இருக்கிறோம், தளபதி அரசு அதில் அக்கறையாக இருக்குது. இதுக்கிடையில் இந்த வனவிலங்குகள் பாதுகாப்பு சங்கங்கள் சிலது இருக்குது. எங்கள் கருத்து முதற்கட்டமாக அந்த காட்டு பன்றிகள் அது இப்போ மலையடிவாரத்தை தாண்டி கிராமங்களுக்கு வரை வந்துருச்சு, மலையே இல்லாத கிராமங்களுக்குள்ளும் பூந்துருச்சு. அதனால் காட்டு பன்றிகளை முழுமையாக விலங்குகள் பட்டியலிருந்து எடுக்கணும். இப்போ ஒரு சிங்கத்தையோ ஒரு யானையவோ நம்ம கொல்ல முடியாது. முதல்ல குறைந்தபட்சம் காட்டு பன்றியை விலங்குகள் பட்டியலிருந்து எடுத்துடணும். ஆடு மாடு கோழி பன்றி அந்த பட்டியலுக்கு அதெல்லாம் விலங்குகள் பட்டியலில் கிடையாது, அது மனிதர்களுக்கு உணவாக பயன்படுது. அந்த அடிப்படையில் காட்டு பன்றியை முதல்ல எடுத்தால் கொஞ்சம் அந்த ஒரு இதாவது தனியும். 2வது இதுக்கு நிரந்தர தீர்வு. எங்கள் தலைவர் கூட அன்றைக்கி கடையநல்லூர் கூட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, செங்கோட்டையிலிருந்து திருவேங்கடம் வரை இந்த வனவிலங்குகள் காட்டு பன்றி தொல்லைகளால் மலையடிவார விவசாயம் பாதிப்பை கண்டித்தும் செண்பவல்லி அணை உள்ளார் அணை திட்டத்தை வலியுறுத்தியும் நடைபயணம் மேற்கொள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. அது எலெக்ஷன் பிறகு இருக்கும். அது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் தான். அது அரசுக்கு, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கறது. அது ஒரு பக்கம் நடக்கு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது இந்த விலங்குகளால் ஏற்படுகிற தொல்லை ஒரு இயற்கை பேரிடர்னு தான் அதை நான் சொல்கிறேன். இப்போ புயல் அடித்து இப்போ வந்தால் இயற்கை பேரிடர் தானே. வனங்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. சிங்கம், கரடி, புலி, யானையெல்லாம் பாதுகாக்கிற பொறுப்பு, ரிசர்வ் ஃபாரஸ்ட் பொறுப்பு மத்திய அரசு இருக்குது. மத்திய அரசு மாநில அரசு இணைந்து முழு காப்பீடு அந்த இடத்துக்கு அவங்களே இன்சூர் பண்ணிடணும். இது விவசாயிகிட்ட கேட்கக்கூடாது. வனவிலங்குகளால் ஏற்படுகிற ஆபத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க முழு காப்பீடு. 4 ஏக்கரில் பயிர் செஞ்சுருக்காரா, 4 ஏக்கரில் முழுமையாக அவர் பயிர் செஞ்சது விளைச்சல் வந்தால் 15 லட்சம் வருதா, 15 லட்சம் இழப்பீடு ஏற்பட்டால் 15 லட்சம் பணத்தை கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டு இன்சூரன்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு அந்த தோட்டத்து விவசாயியை யானை தாக்கிருச்சா, யானையோ எந்த மிருகமோ தாக்கிருச்சா, குறைந்தபட்சம் அந்த குடும்பத்துக்கு 1 கோடி இழப்பீடு கொடுக்கணும். 1 கோடி. அது அதிகம் கிடையாது. விவசாயிக்கு விலை ரேட்டு மனிதனுக்கு விலை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. குறைந்தபட்சம் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்புக்கு அதை செய்யணும். இது என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கையாக நான் இதை உறுதியாக வலியுறுத்துவேன். மத்திய அரசு இதில் முழுமையாக பொறுப்பெடுத்துக்கணும். எனக்கு தெரியாதுன்னு அது பல பிரச்சனைகளை மத்திய அரசு பின்வாங்குது, தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்து. இந்த விஷயத்தில் மத்திய அரசு ஒழுங்காக நடந்துக்கணும். திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திலேயே கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் இந்த பிரச்சனை இருக்குது. கடையநல்லூர் தொகுதி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்து மேலேயே இருக்குது. அதனால் இது கூடுதல் பிரச்சனையாக இருக்குது விவசாயிகள். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் விவசாயியாக இருக்காங்க. இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னா அவங்களும் விவசாயியாக இருக்காங்க. இந்து மதத்தை சேர்ந்தவங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாருமே விவசாயம் இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த விவசாயத்தை பாதிக்குது. இதில் நம்ம வனவிலங்கு ஆர்வலர்கள் ப்ளூ கிராஸ்ன்னு அவங்க வர்றாங்க. அப்போ அவங்க இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு சொல்லணுங்கிறது என் வேண்டுகோள். மனிதர்களுக்காண்டி தான் எல்லாமே. அப்போ அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அவங்களும் ஒரு தீர்வை எட்டதுக்கு இணைந்து விவசாயிகளோடு இணைந்து முயற்சி பண்ணணுங்கிறது என்னுடைய பார்வை. இல்லைன்னா இப்போ கடையநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன விமர்சனத்தை அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க அப்படின்னா, இவர் நம்ம தொகுதி கிடையாது, இவர் பக்கத்து தொகுதியிலேருந்துல வராரு, நம்ம தொகுதிக்கு என்ன செஞ்சுருக்காருங்கிற விமர்சனத்தை கேட்குறாங்க. அதாவது கடையநல்லூர் தொகுதி எனக்கு அந்நிய தொகுதி கிடையாது. கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக நான் இங்கே வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறேன், தொடர்பில் இருக்கிறேன். எல்லாம் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. நண்பர்கள் ஏராளமாக இருக்காங்க, ஆயிரக்கணக்கில் இருக்காங்க.
இதில் என்னை அடுத்த தொகுதின்னு அவர் சொல்ல வர்றது அவருடைய முதிர்ச்சியின்மையை காட்டுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஊழியர் கூட்டத்தில் நான் 2 விதமான பதில் அவருக்கு சொன்னேன். ஒன்று 2001 நம்ம இதே தொகுதியில் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரை சேர்ந்த திரு சுப்பையா பாண்டியன் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஜெயிச்சார். அவர் ஊர் எந்த ஊர்? எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர். இப்போ இருக்கிற வேட்பாளர் யார்? ஜெயலலிதா அவர்களால் அமைச்சராக்கப்பட்ட ஐயா செந்தூர் பாண்டியன் அவருடைய மகன் தான் இப்போ இருக்கிற வேட்பாளர். ஏன் கேள்வி, 2001 வேட்பாளராக சுப்பையா பாண்டியனை அம்மையார் ஜெயலலிதா அவங்க தான் அறிவித்தாங்க. அப்போ தங்களுடைய தலைவி பக்கத்து தொகுதிக்காரரை கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏவுக்கு நிறுத்தினதும் ஜெயிக்க வச்சதும் தப்புன்னு சொல்லுதாராங்கிறது என் கேள்வி, கேள்வி. 2வது கேள்வி, எடப்பாடியை இப்போ கடையநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மை தெரியாது. கூப்பிடுவாருன்னு அந்த கட்சியை சேர்ந்த நண்பர்கள் சொன்னாங்க. அது அவர் இஷ்டம், அதுக்குள்ளே நான் போகலை. ராஜேந்திர பாலாஜி எனக்கு வேண்டியவர் தான், நண்பர். சிவகாசியில் மந்திரியாக இருந்தார், நல்ல சக்தி வாய்ந்த மந்திரியாக இருந்தார்னு வச்சுக்கிடுங்க. அவர் 60 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற ராஜபாளையம் தொகுதியில் நிறுத்தப்பட்டார் போன எலெக்ஷனில். அப்போ அப்பா அப்பான்னு நீங்கள் சொல்லுதேல, அப்போ எடப்பாடி மாற்றி நிப்பாட்டியிருக்காரு. அப்போ அவங்க மண்ணின் மைந்தர்கள் இல்லாமல் பக்கத்து மண்ணை சேர்ந்தவங்களை தானே நிப்பாட்டினார். இதை நீங்கள் தான் பதில் சொல்லணும்னு கேட்டேன். இதுவரை நேரடியாக பதில் வரல. இது போக இன்னொன்று, தென்காசி தனி மாவட்டம் உதயமாச்சு. அப்போ புது கலெக்டர் ஆஃபீஸ் எங்கே போடுங்கிற பிரச்சனை வந்துச்சு. போன ஏடிஎம்கே அதிமுக ஆட்சியில் பழைய குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் போடுறதுக்கு முயற்சி நடந்துச்சு. நாங்கள் திமுக கூட்டணி கட்சி அதை வலிமையாக எதிர்த்தோம். ஏன்னா இங்கேருந்து அங்கே போகவே முடியாது. தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி திரும்ப 1 மணி நேரம் ஆட்டோவுக்கோ எதுக்கோ செலவழிக்கணும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பொருத்தமில்லாத இடம். ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜர் அங்கே போடலாம், விவசாய கல்லூரி போடலாம், ஒரு கால்நடை பல்கலைக்கழகம் கட்டலாம், அதுக்கு ஓகே. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்துட்டு போகிற இடம். அதில் அவங்க போட முயற்சி பண்ணாங்க. அப்போ நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம். சங்கரங்கோயிலில் சகோதரி ராஜலட்சுமி அமைச்சராக இருந்தாங்க, ஏடிஎம்கே. அவங்கள நேராக பார்த்து, ஏம்மா இதை நீங்கள் அங்கே போடாதுங்க, மக்கள் எப்படிமா வந்துட்டு போக முடியும்? கடையநல்லூர், புளியங்குடி, வாசநல்லூர், சங்கரங்கோயில், குருவிகுளம், திருவேங்கடம், அங்கிட்டு செங்கோட்டை, இவங்கெல்லாம் எப்படி வந்துட்டு போக முடியும்? அதனால் இது மிகப்பெரிய தப்பு, இது மக்களுக்கு அநீதின்னு சொல்லி சந்தித்து மனு கொடுத்தேன். திமுக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 1000-2000 பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணோம். வழக்கு எங்கள் பழைய திமுக மாவட்ட செயலாளர் சிவத்துனாவன், எங்கள் மாவட்ட செயலாளர் உதயசூரியன், சங்கரங்கோயிலில் என் நண்பர் விசைத்தறி சங்க மாநில தலைவர் TSA சுப்பிரமணியம் ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டோம். தென்காசியில் பஸ் நிலையத்தை ஒட்டி இருக்கிற பகுதியில் அமைங்கன்னு வழக்கு போட்டோம். எங்கள் தலைவர் வைகோ அன்றைக்கு அமைச்சராக இருந்த OPS சொல்லி அழுத்தம் கொடுத்தார். இது எல்லாம் பேப்பரில் வந்திருக்கு, எங்கள் பேட்டி வந்திருக்கு. அன்னைக்கு இதே வேட்பாளர் மாவட்ட செயலாளராக தான் இருந்தார். மூச்சு விட்டுருக்காரா, பேசிட்டாருன்னு கூட நான் சொல்லலை. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பழைய குற்றாலம் பகுதியில் அமைஞ்சா மக்களுக்கு இடையூறு. புது பஸ் ஸ்டாண்டு கிட்டேயோ இடைக்கால் பகுதியோ அமைஞ்சா எல்லா மக்களுக்கும் நன்மை அப்படின்னு நாங்கள் போராடினோம், வழக்கு போட்டோம், வெற்றி பெற்றோம். அப்போ மாவட்ட செயலாளர் இருந்த ஆளுங்கட்சியில் இருந்த இன்றைய கடையநல்லூர் வேட்பாளர் ஏதாவது ஒரு வார்த்தை இவங்க சொல்லது சரிதாம்னு சொன்னாரா, அதுக்கு ஆவணம் இருக்கான்னு கேட்டேன். இதுவரை பதில் சொல்லலை. அப்போ கடையநல்லூருக்கும் சேர்த்த பாடுபட்ட மண்ணின் மைந்தன் நானா? பாடுபட்டவன் தான் மண்ணின் மைந்தன், பிறந்தவங்கெல்லாம் மண்ணின் மைந்தன் இல்லை. இதுக்கும் இதுவரை பதில் இல்லை. இதுதான் என்னுடைய பதில். இப்போ நான் உங்களை பற்றி தேடுறப்ப நிறைய விஷயங்கள் வருது. அதில் முக்கியமாக கருவேலங்காடுகளை அழித்ததில் உங்கள் பங்கு நிறையா இருக்குது. அது வைகோ, துரை வைகோ போன்றவர்கள் பெரிய விஷயமா முன்னெடுத்தாலும் அதுக்கு பின்னாடியில் நீங்கள் முக்கியமான நபராக அறியப்படுறீங்க. இந்த தொகுதியிலேயே அது பிரச்சனையாக தான் இருக்குது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எப்படி? அதாவது சீம கருவேல மரம்ங்கிறது 1960களில் அயல் நாடுகளிலிருந்து இங்கே விதைக்கப்பட்டது. இப்போ என்னென்னா சீம கருவேல மரங்களால் ஆக்சிஜன் இதெல்லாம் பாதிக்கப்படுது, பூமியில் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுதுன்னு அறிவியல் பூர்வமாக செய்து எங்கள் தலைவர் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே ஹைகோர்ட் மதுரையில் வழக்கு போட்டாங்க. அப்போ நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா,
இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க சீம கருவேல மரங்களை அகற்றணும், நீங்களே அதுக்கு முன்னுதாரணமாக பகுதிகளில் அகற்றுங்கன்னு எங்கள் தலைவருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தாங்க. தலைவரும் 6-7 மாவட்டங்களில் போய் 100 பேர் 200 பேரை வச்சு, தலையில துண்டு ஆமாம் துண்டை கட்டிட்டு கையில் அந்த கோடாரி எல்லாம் வச்சு அகற்றி எல்லாம் பண்ணாங்க. அப்போ தலைவர் எங்கள் கட்சிக்கு உத்தரவு போட்டாங்க. அப்போ ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்ட செயலர் நான் கிட்டத்தட்ட 30 நாள் ஒரு ஷெட்யூல் போட்டு இதை மாவட்டம் முழுக்க நான் அகற்றினது டெய்லி பேப்பரில் வந்துச்சு. அப்போ ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்ட செயலராக ஐயா கருணாகரன் ஐஏஎஸ் இருந்தாங்க. பேப்பரில் வந்து செய்தியை பார்த்துட்டு எனக்கு தொடர்பு கொண்டு, கவர்மெண்ட்டே நாங்களே மிஷினரி வச்சு அகற்ற முடியாமல் இருக்கோம், நீங்கள் டெய்லி அகற்றிக்கிட்டு இருக்கீங்கள அப்படின்னாங்க. உடனே நான் எல்லா ஃபோட்டோவையும் கொண்டு போய் காட்டினேன். உடனே ஆன் தி ஸ்பாட்டு சிறப்பான இந்த மாதிரி அகற்றுகிற பணியில் ஈடுபட்டவங்க பாராட்டுகிறேன்னு ஒரு சான்றிதழ் கொடுத்தாப்புல. அது நான் வாங்கியிருக்கிறேன். அது எனக்கே ஒரு பெருமையாக தான் இருந்துச்சு. அதனால் அதில் எனக்கு வந்து ஒரு தலைவர் சொல்கிற கருத்து அடிப்படையில் எனக்கு அதில் ஆர்வம் உண்டு. அதை இப்போ அரசு சில மதுரை ஹைகோர்ட் போன மாதம் சில இதுகளை சொல்லியிருக்காங்க. அதுபடி அரசும் தமிழ்நாடு அரசும் அதில் விரைந்து கடமையாற்றும்னு நினைக்கிறேன். நாங்களும் என் தொகுதியில் அதை முழுமையாக அகற்றுவதற்கான பணிகளை தொடங்குவேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.